இந்த கோவேக்சின் அப்படிங்கிற வேக்சின் வந்து இந்தியாவிலேயே இந்தியவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வேக்சின். அதாவது அயல்நாடுகளுடைய துணை இல்லாமல் நம்மளே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். அது என்னென்னா, இந்த கோவேக்சின் அப்படிங்கிறது பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போட்டிருக்கிறோம். கொரோனா காலத்தில் வந்து கொரோனா வியாதினால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த கோவேக்சின் அப்படிங்கிற வேக்சின் வந்து மக்களுக்கு போட்டு கிட்டத்தட்ட 77% மக்கள் உயிரிழப்பு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக வந்து எந்த ஒரு வேக்சின் போட்டாலும் அதுக்கு பக்க விளைவுகள் ஒன்று இருக்குது. இது கோவேக்சினுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா வேக்சினுக்கு இருக்குது. கோவிஷீல்டாக இருக்கட்டும், மற்ற வைரஸுக்கான போடக்கூடிய வேக்சினாக இருக்கட்டும், ஈவன் நாய்க்கடிக்கு போடக்கூடிய தடுப்பூசியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ கோவேக்சினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் வந்து மிக மிக குறைவு, அரிதானது. அப்போ கோவேக்சின் வேக்சின் போட்டவங்களுக்கு எடுக்கப்பட்ட ஆய்வுகள் ஒரு வருடமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு என்ன பக்க விளைவுகள் அப்படின்னு வந்திருக்குதுன்னு பார்த்தா, ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கை கால் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. அது எவ்வளோ விழுக்காடு வந்திருக்குன்னா 1% விழுக்காடுக்கு குறைவாகத்தான் வந்திருக்கு. அப்போ அந்த வேக்சினால் வரக்கூடிய நன்மையை அப்படிங்கிறது வந்து மிக 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 அதிகம். அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் மிக குறைவு. என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, இந்த வேக்சின் போட்டவங்க பயம் இல்லாமல் இருக்கலாம், அதுதான் முக்கியம். அது எந்த விதமான ஒரு பயத்தையோ உயிருக்கு ஆபத்தையோ அச்சுறுத்தலையோ தரப்போவது இல்லை. அப்படி ஒரு வேளை வேக்சின் போட்டவங்களுக்கு ஏதாவது பயங்கள், கஷ்டம், இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடல் இருக்கக்கூடிய உபாதைகள், சதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு வாங்குறது வந்துன்னா மருத்துவரை அணுகுங்க. அதற்கு சம்மந்தப்பட்ட மருந்துகள், நிவாரணங்கள், ஊசி, இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. அது போட்டுக்கிட்டு அவங்க சரி பண்ணிக்க முடியும். அதனால் முதல்ல பயத்தை எடுத்து போட்டுறோம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம வேக்சின் போட போகிறது இல்லை. ஆக போட்ட வேக்சினுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம்.